தென்காசி மாவட்டத்தில் பழுதடைந்த மின்கம்பம் எந்த நேரத்திலும் கீழே விழும் அபாயத்தில் உள்ளதால் பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர் அருகே புளியங்குடி துணை மின் நிலையத்துக்கு உட்பட்ட புன்னையாபுரம் பகுதியில் இரவு காற்று கடுமையாக வீசியதால் பழுதடைந்த மின்கம்பம் ஒன்று சாய்ந்த நிலையில் இருந்தது. மேலும் இந்த மின்கம்பத்தில் உள்ள மின்கம்பிகள் மிகவும் தாழ்வாக தொங்கிக் கொண்டு உள்ளதால் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். இதுகுறித்து மின்சாரத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்ட நிலையில் பாதுகாப்பு கருதி காலை 3 மணி முதல் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. இருப்பினும் பழுதடைந்த இந்த மின்கம்பம் எப்போது வேண்டுமானாலும் விழும் அபாயத்தில் உள்ளதால் பொதுமக்கள் குடியிருப்பு பகுதியில் இருப்பதற்கு மிகவும் அச்சப்பட்டு வருகின்றனர். எனவே இந்த மின்கம்பம் கீழே விழுந்து உயிர் சேதம் ஏற்படுவதற்கு முன் அதிகாரிகள் விரைவில் புதிய மின்கம்பம் அமைத்து மின் இணைப்பு வழங்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை வைத்துள்ளனர். திருப்பூரில் அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில பேரவைக் கூட்டம் ஒரு தரப்பினர் தலைமையில் நடைபெற இருந்த நிலையில் கூட்டத்தை நிறுத்த சொல்லி கட்சியின் மற்றொரு தரப்பினர் கூட்டமாக வந்ததால் பரபரப்பானது. அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சியின் மாநில பேரவைக் கூட்டம் திருப்பூர் ஊத்துக்குளி சாலையில் இன்று மற்றும் நாளை நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. இதற்காக மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து அகில இந்திய பார்வர்டு பிளாக் கட்சி நிர்வாகிகள் வந்திருந்தனர். காலை 10 மணிக்கு கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் கர்ணன் தலைமையில் கூட்டம் நடைபெறுவதாக தெரிவிக்கப்பட்ட நிலையில் எதிர்த்தரப்பினரான தேசிய துணைத் தலைவர் கதிரவன் தலைமையில் 100க்கும் மேற்பட்டோர் கூட்டம் நடக்கும் சாலை நோக்கி வந்து கொண்டிருந்தனர். இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என திருப்பூர் மாநகர காவல்துறையினர் மாநகர எல்லையான கோவில் பகுதியில் தடுத்து நிறுத்தினர். இந்நிலையில் கர்ணன் தலைமையிலான குழுவினர் உரிய அனுமதி பெற்று பேரவைக் கூட்டம் நடத்தப்படுவதால் எந்தவித இடையூறும் ஏற்படுத்தாமல் திரும்பி செல்லுமாறு காவல்துறையினர் வலியுறுத்தினர். இருப்பினும் கதிரவன் தலைமையிலான அணியினர் கர்ணன் தலைமையில் கட்சியின் சட்ட விதிகளுக்கு புறம்பாக பேரவைக் கூட்டம் நடைபெறுவதாகவும் இதனை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினர். இதனைத் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். இதனைத் தொடர்ந்து போலீசார் பேச்சுவார்த்தையை ஏற்ற கதிரவன் தலைமையிலான அணியினர் கூட்டத்தை தடுத்து நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தி புகார் மனுவினை வழங்கினர். இதனைத் தொடர்ந்து கூட்டம் நடந்த மண்டபத்தை சுற்றிலும் பலத்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு மாத உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகளுக்கு உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மாற்றுத்திறனாளிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அனைத்து வகை மாற்றுத்திறனாளிகள் மற்றும் பாதுகாப்பு உரிமைகளுக்கான சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாத உதவித்தொகை கேட்டு விண்ணப்பித்து காத்திருக்கும் மாற்றுத்திறனாளிகள் அனைவருக்கும் உடனடியாக உதவித்தொகை வழங்க வேண்டும் எனவும் மாற்றுத்திறனாளிகளுக்கு ஊராட்சிகளில் 4 மணி நேரம் 100 நாள் வேலை வழங்கி முழு ஊதியம் வழங்க வேண்டும் எனவும் ஊனமுற்றவர்களுக்கு மாத உதவித்தொகை 3000ம் கடும் ஊனமுற்றவர்களுக்கு 5000 ரூபாய் உதவித்தொகையும் வழங்க வேண்டும் போன்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து தங்களது அடையாள அட்டையை மாவட்ட ஆட்சியரிடம் ஒப்படைக்கும் போராட்டத்திலும் ஈடுபட்டனர். பின்னர் ஆர்ப்பாட்டம் நடந்த இடத்தில் கோரிக்கை மனுக்களை பெற்ற அதிகாரிகள் மனுக்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை தொடர்ந்து கலைந்து சென்றனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே தேவேந்திர குல வேளாளர் பொதுசபை சார்பாக உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்றது. திண்டுக்கல் மாவட்டம் பழனி அடுத்த பழைய ஆயக்குடி சந்தைப்பேட்டை திடலில் தேவேந்திர குல வேளாளர் பொதுசபை சார்பாக ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் பழைய ஆயக்குடியில் உள்ள அரசு மருத்துவமனை கட்டிடம் பாழடைந்து பயன்படுத்த முடியாத சூழல் உள்ளதால் சேதமடைந்த மருத்துவமனையை இடித்துவிட்டு புதிய மருத்துவமனை கட்டித்தர வேண்டும் என வலியுறுத்தியும் சந்தைப்பேட்டையில் இயங்கி வரும் ஆதிதிராவிடர் மாணவியர் விடுதி கடந்த சில மாதங்களுக்கு முன்பு மேற்கூரை இடிந்து விழுந்ததால் தற்போது வரை வாடகை கட்டிடத்தில் இயங்கி வருவதாகவும் இதனை உடனடியாக சீரமைக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினர். மேலும் பழைய ஆயக்குடி பகுதியில் பொது நூலக கட்டிடம் சொந்த கட்டிடமாக அமைத்து தர வேண்டும் என வலியுறுத்தியும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த போராட்டத்தில் ஆயக்குடி பகுதியைச் சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.